ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங். சண்டேவே கொஞ்சம் பரபரப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா காலையில் சர்ச்சுக்கு போகணும். எந்திரிச்சு நேராக கிச்சனுக்கு வந்து பாலை காய வச்சுட்டு சின்ன பையனுக்கு பாலை கொடுத்து அவனை கிளப்பி செட்டில் பண்ணியாச்சு. ரெண்டாவது பெரிய பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொழா புட்டு விற்றுட்டு வந்தாங்க. செய்கிறதுக்கு டைமில் சரி அது கொழா புட்டை வாங்கி அவனுக்கு கொடுத்து அவனையும் சாப்பிட வச்சு கிளம்ப வச்சு உட்கார வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீயாக கிளம்ப முடியும். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹேர் க்ரோத் பற்றினா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதை மீன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் ரசம், 2 மீன் வறுவல், அப்பளம் தான் வறுத்துருந்தேன். வாங்க இந்த தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. வரமிளகா போட்டுக்கோங்க. என்கிட்ட வரமிளகா இல்லை, ஸோ நான் போடலை. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு நல்லா தட்டிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளியை பசைஞ்சு சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அரைமுறி தேங்காய் பால் எடுத்து நல்லா கட்டியான பாலை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, காயத்தூள் போட்டு கொதி வரதுக்கு முன்னாடி இறக்கி ஆஃப் பண்ணால் சூப்பரான தேங்காய் பால் ரெடி. கண்டிப்பாக ட்ரை